இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் அந்த கிளையண்ட் என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டா போதும். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சண்முகம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாப்படி 2ஆம் நம்பர் கோர்ட் வாசலில் தான் நிற்கிறார் சார். சார் 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 வக்கீல் சார். மா, நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்ல வந்தம்மா. ஆமா, நீ நினைச்சத சாதிச்சு கிழிச்ச. என் கழுத்துல தாலி கட்டணும்னு நீ நினைச்ச, ஆனா அது நடந்துச்சா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பேச வந்துட்டியா? உன்னை அடிச்சு போட எங்க அண்ணன் வேணாம், நானே போதும். பேசாம போயிரு, அப்பதான் உனக்கு மரியாதை மிஞ்சும். என்ன மேடம், பஞ்சாயத்தா? என்கிட்டயே சவால் விட்டு பேசுறாங்க பிபி சார். சவால் தானே, தாராளமா விட்டுட்டு போட்டோம். உங்க கௌரவம் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, இவங்க கூடலாம் நின்று நீங்க பேசிட்டு இருக்கலாமா? வாங்க மேடம், நமக்கு 1000 வேலை இருக்கு. கௌதம், என்எஃப், இதுக்கு மேல எதையும் உளராத, பேசாம வா போலாம். ஏப்பா சண்முகம், அந்த வக்கீல் கூப்பிட எந்த பதிலும் சொல்லாம போய்கிட்டே இருக்காருப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதைத்தாம்ல நானும் யோசிக்கேன். நம்ம முதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்குதுல. என்னங்க இது? இவங்க இவரோட வைஃப், 2 பேரும் பேசிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? வெளியே தான் இவங்களை பேச விடாம உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஜட்ஜி இன்னும் வரலல்ல, அப்புறம் என்ன? ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டா ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். நான் வீரபாண்டிப்பட்டினம் எஸ்ஐ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப பேச விடுறது சட்டப்படி உரிமை, தடுக்கிறது தப்பு. ஜட்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு சிக்கல் ஆயிடும். சரிங்க மேடம், நீங்க பேசுங்க. சாப்பிட்டீங்களா? இங்க பாரு, உன் கூட ஒன்னா வாழறதுக்காக, உசுரோட இருக்கிறதுக்காக சாப்பிட்டேன். சண்முகம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா அப்படியா? எனக்கு சாமி மேல கூட நம்பிக்கை போயிடுச்சு அறிவு. அண்ணன் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. அது எப்படி உங்களை காப்பாத்திரும்? நம்மளையும் அதுதான் காப்பாத்தோன்னு நான் நம்புறேன். இந்த கேஸ இனிமே நான் தான் விசாரிக்க போறேன். முன்ன விசாரணை பண்ண ஜட்ஜுக்கு உடல்நல பிரச்சனை. சோ நீங்க இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணுங்க. அறிவழகன், அறிவழகன், அறிவழகன். மேடம், நீங்க புதுசா விசாரணையை ஆரம்பிக்கணும்னா மறுபடியும் விசாரணையை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? நாட் நெசசரி. நேத்து நைட்டே இந்த கேஸ் ஹிஸ்டரி முழுசையும் நான் படிச்சிட்டேன். நான் அப்டேட்டா தான் இருக்கேன். சோ நீங்க உங்களோட வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளான ஓபன் அண்ட் ஷட் கேஸ். கொலை செய்வதற்கான மோட்டிவ் இருக்கு, போதுமான ஆதாரங்களும் இருக்கு யுவர் ஆனர். இதுக்கு மேல விசாரணை பண்ணி தாமதப்படுத்தாம உடனடியாக சரியான தீர்ப்பை வழங்குமாறு தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப டிஃபென்ஸ் தரப்பு லாயர் வாதத்தை வைக்கலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கை பொறுத்தவரையில் எனது கட்சிக்காரர் அறிவழகன் கொலை செய்யலன்னு தான் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் இதுவரைக்கும் நான் வாதாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வெங்கடேஷோட சாட்சி குற்றத்தின் கிராஃபையே மாத்தி போட்டுருச்சு. அதுக்காக எனக்காக ஒரு 10 நாள் கால அவகாசம் கொடுத்து இந்த கேஸை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அரசு தரப்புல எல்லா ஆதாரங்களோட இந்த அறிவழகன் தான் கொலைகாரன்னு கிளியரா சுட்டி காட்டியாச்சு. இவங்க தரப்பு சாட்சியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் யுவர் ஆனர்?
தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்லுவாங்க. இவங்க சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணாம வழக்க தாமதப்படுத்திக்கிட்டே வராங்க. தயவு செய்து இதுக்கு மேல தாமதப்படுத்தாம உடனே தீர்ப்பை வழங்குமாறு தங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர், என்னால முடிந்தவரை நான் வாதாடிட்டேன். இதுக்கு மேல ஆதாரம் இருந்தா தானே நான் வாதாட முடியும். சொல்லப்போனா இப்ப எனக்கே என்னோட கட்சிக்காரர் கொலை பண்ணியிருப்பாரோன்ற சந்தேகம் வந்திருக்கு யுவர் ஆனர். என் தங்கச்சி புருஷன் அறிவழகனை காப்பாத்தணும்ட்டு தான் இவரை லாயரா நியமிச்சான். இவருக்கு நிறைய ஆதாரங்களை நானே தட்டி கொடுத்தேன், நிறைய சாட்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன், நிறைய பாயிண்ட்களை சொல்லியிருக்கேன். ஆனா இவர் என்னடானா நம்பிக்கையெல்லாம் பேசுறாரு. இப்போ எனக்கு இவர் மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு மேடம். ஹலோ, இங்க நான் தான் வக்கீல். இங்க என்ன பாயிண்ட் பேசணும் என்ன பாயிண்ட் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு சட்டம் சொல்லி தரையா? ஐயா, என் தங்கச்சி புருஷனை காப்பாத்தணும்ட்டு தான் உங்களை லாயரா நியமிச்சதே. ஆனா இப்ப நீங்களே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க போல இருக்க. நிலைமை அப்படி இருக்கு சார். இத பாருங்க, உங்க தங்கச்சி புருஷன்கிட்ட போய் பேசுங்க. அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னா குறைந்தபட்ச தண்டனையா நான் வாங்கி தர்றேன். என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். பாத்தீங்களா மேடம் எப்படி பேசுறாருன்னு? லட்ச லட்சமா பணம் கொடுத்துருக்கு மேடம் இவருக்கு. மேடம், எங்களுக்கு சுத்தமா இவர் மேல நம்பிக்கை போயிடுச்சு மேடம். இவரை மாத்தி ஆகணும் மேடம். அதுக்கு எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க மேடம். நானே வாதாடலான்னு முடிவு பண்ணிருக்கேமா. என்ன தாய்வன்? ஏன்பா, கோர்ட்ல வாதாடுறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? அதுக்கு சட்டம் தெரிய வேண்டாமா? இவங்க எல்லாம் 5 வருஷம் 7 வருஷம்னு BA BL MA MLன்னு படிச்சுட்டு வந்ததெல்லாம் எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? அம்மா, எனக்கு சட்டம் தெரியாம இருக்கலாம், ஆனா நியாயம் என்னன்னு தெரியும், தர்மம் என்னன்னு தெரியும், அறம் என்ன தெரியும். என் அப்பா முருகனை மனசுல மனசாட்சியா வச்சு வாழ்றவன் நானு. நிச்சயமா எப்படியாச்சும் தங்கச்சி புருஷனை காப்பாத்திடுவோம்மா. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. சட்ட புத்தகத்தை பார்த்திருப்பியா நீ? முதல்ல என்ன எக்கு தப்பா வாதாடி என் மருமகனுக்கு ஏதாவது தண்டனை ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைகளால நாதியத்து போய் நிற்கும். நான் போட்ட சபதத்தை நீதான் என் கூட இருந்து நிறைவேற்றணும். இந்த கேஸை நான் எடுத்து நடத்துறது சரியா தப்பான்ட்டு நீதான் பதில் சொல்லணும். நீதான் எனக்கு சகனம் காட்டி பதில் சொல்லணும். நீதான் பதில் சொல்லணும்.